ஓகே, இது வந்து செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு டெக்ஸ்ட் தான். இப்போ வந்து வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் ஆட் டைனமிக் கண்டென்ட் வந்து அட் வேரியபிள்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும்பா. அட் வேரியபிள் இதுலேயே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணீங்க அப்படின்னா 2 வேரியபிள்ஸும் உங்களுக்கு வந்து இப்போ டிஸ்பிளே ஆகிடும். இப்போ ஃபைல் லிஸ்ட்டில் சர்டன் வேல்யூஸ் வந்து இப்போ நமக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வி கேன் வேலிடேட் நவ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அப்பன் பண்ண எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு வந்து இங்கே அவுட்புட்டில் வந்துடும். ஸோ டீபக் பண்ணிடுங்க. இவ்வளோதான் கான்டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேமாக வந்து உங்களுக்கு அப்பன் பண்ணதுக்கு அப்புறமா சக்சீட் பண்ணி இதை வந்து செட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபார் ஈச்சோட ஒரு ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஓகேங்களா. அப்போ இதில் இருக்க எல்லா ஃபைல்ஸ் நேமையும் இது வந்து ப்ரொசீஜர் போட்டு கொடுக்குது. இதுக்கு நடுவில் நான் ஒரு ஃபில்டர் போடலாம். ஃபில்டர் என்ன பண்ணணும்னு தெரியுமா? எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க? ஒரு ஃபில்டர் ஆக்டிவிட்டி போட்டு எனக்கு சிஎஸ்வி மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டுமே வந்து இதில் செட் வேரியபிளாக நான் வந்து ஆட் பண்ணேன். ஸோ அப்போ அந்த ஃபில்டர் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து இதுக்கு நடுவில் வந்து இப்போ நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செட் வேரியபிளோட இன்புட்ஸ் பாருங்கள். எனக்கு வந்து எல்லாமே வந்து 1 by 1 ஆட் ஆகிட்டே வந்துருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே வந்து எனக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும் இங்கே. அதாவது அந்த பர்டிகுலர் இன்புட் ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே வந்து இட் வில் பி டிஸ்பிளேட் இன் மை அவுட்புட். வேரியபிளோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து சிஎஸ்வி ஃபைல் நேம் மட்டும் வேணும் அப்படின்னா இதில் இன்னும் ஆடட் அப் ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக உங்களுக்கு இப்படி தான் ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இது வந்து ஒன்லி ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ். அனதர் கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் டைம், பேஸ்ட் ஆன் லாஸ்ட் எடிட்டட், பேஸ்ட் ஆன் லாஸ்ட் மாடிஃபைட், பேஸ்ட் ஆன் எப்போ ஃபைலோட சைஸு, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி வந்து நம்ம அடிஷ்னலாக எடுக்க முடியும். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரொசீஜர். வேரியபிள் நேமை வந்து நீங்கள் அப்பன் பண்ணி கிரியேட் பண்ணி சென்ட் பண்ண தெரியணும். இப்போ இதில் ஃபில்டர் ஆட் பண்ணவும் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபில்டர் ஆக்டிவிட்டி அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளாக வந்து இதில் ஒரு அடிஷ்னல் ஃபில்டர் ஆக்டிவிட்டி போட்டுட்டு ஃபில்டர் ஆக்டிவிட்டியில் ஐட்டம்ஸை ஃபில்டர் மட்டும் பண்ணி பாருங்கள். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ இதை வந்து இப்போ இது நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா அது திரும்பவும் மாற்றணும் செட்டிங்ஸில். இது வந்து ஃபைல் நேம்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. ஃபில்டர் போட்டோம்னா ஃபில்டரோட அவுட்புட்டை வந்து நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா. சக்சீட் ஆகிடுச்சு. அந்த ஆக்டிவிட்டிக்குள்ள இருக்கிறது மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபில்டர் ஆக்டிவிட்டி ஃபைல் வந்து ஆல்ரெடி ஃபில்டரோட செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆட் அப் ஐட்டம்ஸ், டைனமிக் கண்டென்ட் வந்து கெட் மெட்டா டேட்டா, சைல்ட் ஐட்டம்ஸ் ஓகே கொடுத்துருங்க. ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ஆட் டைனமிக் கண்டென்ட் போயிட்டு எண்ட்ஸ் வித் அட் எண்ட்ஸ் வித் அட் எண்ட்ஸ் வித் அட் எண்ட்ஸ் வித்ல இப்போ நான் வந்து டாட் நேம் அதில் ஸ்ட்ரிங் டாட் சிஎஸ்வி. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் வந்து எனக்கு ஒன்லி வந்து இந்த ஃபில்டர் ஆக்டிவிட்டி வந்து அது ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஃபார் ஈச்சை வந்து நாம் இப்போ இங்கேருந்து டெலீட் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். ஏன்னா அதோடது வந்து இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த வேலிடேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபில்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் இதை டீபக் பண்ணுறீங்க அப்படின்னா கெட் மெட்டா டேட்டா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆக்டிவிட்டியும் சேர்ந்து வந்து டீபக் ஆகும். இப்போ அந்த சிஎஸ்வி மட்டும் வந்து உங்களுக்கு இன்புட்டில் போகும். அடுத்து நான் என்ன பண்ணணும், ஃபார் ஈச்சோட இன்புட்டை கெட் மெட்டா டேட்டான்னு போடாமல் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபில்டர் ஆக்டிவிட்டியோட அவுட்புட்டை எடுத்து பிளேஸ் பண்ணணும். புரிஞ்சுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டையும் இன்டர்லிங்க் பண்ணி பார்த்து அவுட்புட் எடுக்கணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபார் ஈச்சோட ஒரு பேசிக்கான கான்டெக்ஸ்ட் வித் த வேரியபிள் நேம்ஸ் அண்ட் அப்பன் வேரியபிள். அண்ட் இந்த வேரியபிள் வந்து எல்லா இடத்துலையுமே அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பேசிக்கலி அப்பன் அண்ட் செட் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கணும்.
அப்பெண்ட்ல ஒண்ணுமே நடக்காது. அப்பெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆடிங் த வேல்யூஸ் ஒன் பை ஒன், ஒன்னோட ஒன்று வந்து இன்டர்லிங்க் பண்ணுறது மட்டும்தான் அப்பெண்ட் ஆக்டிவிட்டியோட வேலை. பட் ஆக்சுவல் லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் செட் வேரியபிள் அப்படின்ற ஒரு கண்டெக்ஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஃபில்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி வந்து இட் வில் ஷோ யூ த அவுட்புட் ஆஃப் சிஎஸ்வி ஃபைல்ஸ் அலோன்ஸ். சிஎஸ்வி மட்டும் எனக்கு லொகேட் ஆகிடும். அதில் வந்து டிஎக்ஸ்டி எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பேட்டர்னில் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபில்டரிங் வேணாலும் உங்களுக்கு வந்து போட தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைனமிக் கண்டென்ட்டில் நீங்கள் ரியல் டைமில் நிறைய ஒர்க் பண்ணணும். நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்க்கணும். இது வந்து நான் சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணுவீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் சாம்பிள்ஸ் டு ஒர்க் வித் டைனமிக் கண்டென்ட் அண்ட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். எடுத்து சும்மா ஆக்டிவிட்டியை நீங்கள் போட்டு வைக்கிறத வச்சு ஒர்க் இருக்கவே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஒர்க் வித். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டலான ஃபார் ஈச் ஆக்டிவிட்டியில் இருக்கிற செட் அண்ட் அப்பெண்ட் வேரியபிள்ஸ். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இது தெரிஞ்சுக்காம உங்களால் நிறையா விஷயங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? வேரியபிள் செட் பண்ணணும். ஓகே, ஃபைன். Notes, take down the notes. Coma steps என்னதான் இருந்தாலும் take down the notes. எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் மெட்டா டேட்டாவோடது, இதோடது